80களின் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை என்றாலே கவுண்டமணி செந்தில் ஆகிய 2 பெயர்கள்தான் மக்களின் நினைவுக்கு வரும். அவர்களுடைய காமெடி சாம்ராஜ்யத்திற்குள் நுழையவே மற்றவர்கள் பயந்து கொண்டிருந்தபோது நானும் இருக்கிறேன் என்று தன் வித்தியாசமான குரலாலும் விசித்திரமான முகபாவனைகளாலும் அவர்களுக்கே சவால் விடுத்தார் ஜனகராஜ். 80கள் மற்றும் 90களின் முற்பகுதி தமிழ் சினிமாவின் நகைச்சுவை உலகை 2 பேர் ஒரு இரும்பு கோட்டை கட்டி ஆண்டு வந்தார்கள். ஒருவர் தனது நக்கல் நையாண்டி பேச்சாலும் அதிகாரமான உடல் மொழியாலும் ரசிகர்களை கட்டி போட்ட கவுண்டமணி, மற்றொருவர் தன் அப்பாவித்தனமான தோற்றத்தாலும் வெகுளித்தனமான பேச்சாலும் சிரிப்பலையை உண்டாக்கிய செந்தில். இந்த கூட்டணியின் தாக்கம் எப்படி இருந்தது என்றால், ஒரு படத்தில் இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்றாலே அந்த படம் வியாபார ரீதியாக ஒரு படி மேலே சென்றுவிடும். சில சமயங்களில் ஹீரோ ஹீரோயினை விட அதிகம் பேசப்பட்டவர்கள் இவர்கள்தான். இவர்களுடைய காமெடி டிராக்குகள் படங்களின் வெற்றிக்கு அச்சாணியாக இருந்தன. இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இவர்களுக்காகவே கதையில் காட்சிகளை உருவாக்கினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னொரு நகைச்சுவை நடிகர் தனக்கென ஒரு இடத்தை பிடிப்பது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயமாக இருந்தது. பலர் முயற்சி செய்தார்கள், சிலர் சில படங்களில் தலை காட்டினார்கள். ஆனால் கவுண்டமணி செந்தில் கூட்டணியின் அசைக்க முடியாத ஆதிக்கத்தின் முன் யாராலும் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அந்த சாம்ராஜ்யம் அத்தனை வலிமையானது. ஆனால் எந்த ஒரு விதிக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குமல்லவா? அந்த விதிவிலக்காக வந்தார் ஜனகராஜ். சினிமாவிற்கு வருவதற்கு முன்பு ஜனகராஜ் எடுத்த அவதாரங்கள் பல. 1955ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்த இவர் பள்ளிப்படிப்புக்கு பிறகு வேளாண்மை துறையிலும் ஜெமினி லேபில் கலர் செக்கிங் பிரிவிலும் பணிபுரிந்தார். சிறுவயதிலிருந்தே இசையின் மீது, குறிப்பாக வயலின் மீது தீராத காதல். அந்த இசைதான் அவரை சினிமா நட்பு வட்டத்திற்குள் கொண்டு வந்தது. ஆடிட்டர் ஜெனரல் அலுவலகத்தில் ஒரு கிளர்க்காக வேலை பார்த்து கொண்டே நாடகங்களில் பகுதி நேரமாக நடித்து தன் நடிப்பு பசிக்கு தீனி போட்டு வந்தார். அப்போது அதே அலுவலகத்தில் பணியாற்றிய டெல்லி கணேஷ் இவரின் நெருங்கிய நண்பரானார். இந்த நாடக அனுபவம்தான் ஒரு மாபெரும் இயக்குனரின் கண்களில் ஜனகராஜை காட்டியது. அந்த இயக்குனர் பாரதிராஜா. பாரதிராஜாவின் படப்பிடிப்பு தளங்களில் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற உதவியாளராக வலம் வந்த ஜனகராஜின் ஆர்வத்தையும் திறமையையும் கவனித்த பாரதிராஜா 1978இல் வெளியான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பை வழங்கினார். அதைத் தொடர்ந்து புதிய வார்ப்புகள், காதல் ஓவியம் என பாரதிராஜாவின் படங்களில் தொடர்ந்து தலை காட்டினார். இருப்பினும் ஜனகராஜை தமிழ் சினிமா கவனிக்க வைத்த ஒரு முக்கியமான படம் என்றால் அது 1980இல் பாரதிராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த நிழல்கள்தான். அதுவரை சிறு சிறு வேடங்களில் வந்தவர் இனி தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வலம் வரப்போகிறார் என்பதற்கான முன்னறிவிப்பாக அந்த படம் அமைந்தது. வாழ்க்கை சில சமயங்களில் விசித்திரமான பாடங்களை கற்றுக் கொடுக்கும். சில அடிகள் நம்மை நிலைகுலையச் செய்யும். ஆனால் சில அடிகளோ நமக்கு ஒரு புதிய அடையாளத்தையே உருவாக்கும். ஜனகராஜின் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. புதுச்சேரியிலிருந்து காரில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது மர்ம நபரால் வீசப்பட்ட ஒரு கல் அவருடைய முகத்தில் காதுக்கு கீழே பலமாக தாக்கியது. ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முகத்தின் ஒரு பகுதி சிதைந்து போனது. சுமார் 6 மாதங்கள் சிகிச்சை. பற்கள் அனைத்தும் கட்டப்பட்டு சொல்ல முடியாத வலியை அனுபவித்தார். இனி நம்மால் நடிக்க முடியுமா என்ற சந்தேகம் அவருக்கே வந்தது. ஒரு நடிகனுக்கு அவனது முகம்தான் மூலதனம். அந்த மூலதனமே சிதைந்துவிட்ட நிலையில் இனி சினிமா வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பலரும் நினைத்தார்கள். ஆனால் விதி வேறு ஒரு கணக்கை போட்டிருந்தது. அந்த விபத்தை ஏற்படுத்திய பாதிப்பு ஜனகராஜின் முக அமைப்பில் ஒரு நிரந்தர மாற்றத்தை உண்டாக்கியது. அது ஒரு தழும்பாகவோ குறையாகவோ இல்லாமல் அவருடைய தனித்துவமான அடையாளமாக மாறியது. அந்த சற்றே கோணலான முகமும் அதன் விளைவாக உருவான பிரத்யேகமான முக பாவனைகளும் தான் பிற்காலத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்களை சிரிக்க வைக்கப் போகும் ஒரு மந்திரக்கோளாக மாறும் என்று அன்று யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. எதை ஒரு பலவீனம் என்று நினைத்தார்களோ அதுவே அவருடைய மிகப்பெரிய பலமாக மாறியது. அப்படியென்றால் கவுண்டமணி செந்தில் புயலுக்கு நடுவே ஜனகராஜ் எப்படி தாக்குப்பிடித்தார்? அவர் அவர்களைப் போல நடிக்க முயற்சிக்கவில்லை. அவர்களுடைய பாணியை நகலெடுக்கவும் இல்லை. மாறாக தனக்கென ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய பாணியை உருவாக்கினார். அதுதான் அவருடைய வெற்றி ரகசியம். அந்த பாணி 2 முக்கிய தூண்களால் கட்டப்பட்டது. ஒன்று அவருடைய குரல், மற்றொன்று அவருடைய முகம். ஜனகராஜின் குரல் அதுவரை தமிழ் சினிமா கேட்டிராத ஒன்று. அது ஒரு விதமான நலிந்த, அலுத்துப்போன, புலம்புகிற தொனியை கொண்டது. ஒரு சாதாரண அன்றாட பிரச்சனைகளில் சிக்கித் தவிக்கும் ஒருவனின் குரல் அது. கவுண்டமணியின் அதிகாரமான நையாண்டி மிகுந்த குரலுக்கோ அல்லது செந்திலின் வெகுளித்தனமான மழலை குரலுக்கோ முற்றிலும் நேர்மாறாக இருந்தது ஜனகராஜின் குரல். அந்த வித்தியாசம்தான் ரசிகர்களை ஈர்த்தது. என்னடா இது வம்பா போச்சு
என்று அவர் சொல்லும்போது அதில் எரியும் ஒருவித இயலாமையும் சலிப்பும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அடுத்தது அவருடைய முகம். விபத்தால் ஏற்பட்ட அந்த சிறிய மாற்றம் அவருடைய முக பாவனைகளுக்கு ஒரு தனித்துவமான பரிமாணத்தை கொடுத்தது. குழப்பமாக பார்ப்பது, எரிச்சலில் நெளிவது, பரிதாபமாக விழிப்பது என ஒவ்வொரு உணர்ச்சியையும் அந்த முகத்தில் அத்தனை தத்ரூபமாக அவரால் கொண்டுவர முடிந்தது. குறிப்பாக ஒரு சிக்கலான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு அவர் கொடுக்கும் ரியாக்ஷன்கள் தியேட்டரை அதிர வைக்கும். வார்த்தைகளை விட அவருடைய முகமே பாதி காமெடியை பேசிவிடும். இந்த இரண்டையும் அவர் ஒன்றாக கலக்கும்போது ஒரு புதிய வகை நகைச்சுவை பிறந்தது. அதுதான் சாதாரணனின் நகைச்சுவை. பெரிய ஹீரோயிசம் இல்லை, அதீதமான உடல் மொழி இல்லை. அன்றாடம் நாம் சந்திக்கும், நமக்கு எரிச்சலூட்டும் ஒரு நபரை போல திரையில் தோன்றி நம்மையே நாம் திரையில் பார்த்து சிரிப்பது போன்ற ஒரு உணர்வை ஜனகராஜ் உருவாக்கினார். இதுதான் கவுண்டமணி செந்தில் அலையிலிருந்து அவரை தனித்து காட்டி அவருக்கென ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி கொடுத்தது. அந்த தனித்துவமான பாணியைக் கொண்டு 80களின் இறுதியிலும் 90களிலும் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக ஜனகராஜ் உருவெடுத்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் ஆகிய இரு பெரும் ஆளுமைகளின் படங்களிலும் இவர் ஒரு நிரந்தர இடம் பிடித்தார். கமலஹாசனுடன் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்து அப்பாவி கமல் செய்யும் அட்டகாசங்களால் அவர் படும் பாடு இன்று நினைத்தாலும் சிரிப்பை வரவழைக்கும். நாயகன் படத்தில் அழுத்தமான குணச்சித்திர வேடம், சிந்து பைரவி என இவருடைய நடிப்பு பன்மகத்தன்மை கொண்டது. மறுபக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இவர் அடித்த லூட்டி மறக்க முடியாதது. ராஜாதிராஜா படத்தில் ரஜினியிடம் மாட்டிக்கொண்டு முழிப்பது, பாட்ஷா படத்தில் நண்பனாக வருவது, குறிப்பாக அண்ணாமலை படத்தில் நான் ஒரு தடவை சொன்னா என்ற பஞ்ச் டைலாகை இவர் மீண்டும் மீண்டும் சொல்லி ரஜினியிடம் அடிவாங்கும் காட்சி காலத்தால் அழிக்க முடியாத கிளாசிக். அந்த காட்சியில் பயத்தில் ஆங்கிலம் பேச முயற்சிக்கும் ஜனகராஜ் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த நகைச்சுவை தருணங்களில் ஒன்றை நமக்கு பரிசளித்தார். அக்னி நட்சத்திரம் படத்தில் பிரபு மற்றும் கார்த்திக்கிற்கு இடையில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் அப்பாவி டிரைவர், புது புது அர்த்தங்கள் படத்தில் ரகுவரனின் நண்பனாக வந்து மனதை உருக்கும் நடிப்பு என ஜனகராஜ் தொடாத உச்சங்கள் இல்லை. அவர் திரையில் தோன்றினாலே அடுத்து ஒரு சிரிப்பு வெடி காத்திருக்கிறது என்று ரசிகர்கள் தயாராகிவிடுவார்கள். அவர் வெறும் சைடு கிக்காக மட்டுமில்ல, கதையின் ஒரு முக்கிய அங்கமாகவே பல படங்களில் வலம் வந்தார். கவுண்டமணி செந்தில் என்ற இரட்டையர் ஆட்சி செய்து கொண்டிருந்த போதே ஜனகராஜ் என்ற ஒற்றை மனிதன் அவர்களுக்கே போட்டியாக தனக்கென ஒரு தனி ரசிக பட்டாளத்தை உருவாக்கி வெற்றி கொடி நாட்டினார். நிறைய பேருக்கு ஜனகராஜ் என்றால் ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டும்தான். ஆனால் அந்த வட்டத்தை தாண்டி அவர் ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர். காமெடியில் எப்படி அவரால் உச்சத்தை தொட முடிந்ததோ அதே போல குணச்சித்திர வேடங்களிலும் அவரால் முத்திரை பதிக்க முடிந்தது. மணிரத்னத்தின் நாயகன் மற்றும் ஆயுத எழுத்து போன்ற படங்களில் அவருடைய கதாபாத்திரங்கள் கதையின் தீவிரத்தை உணர்த்தும் வகையில் அமைந்திருந்தன. கிங் திரைப்படத்தில் மனதை நெகிழ வைக்கும் நடிப்பை வெளிப்படுத்தி சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதையும் வென்றார். வில்லனாகவும் சில படங்களில் தோன்றி தனது நடிப்பு திறமையை நிரூபித்துள்ளார். நீண்ட இடைவெளி பிறகு 2018 வெளியான 96 திரைப்படத்தில் ஒரு பள்ளி காவலராக சில நிமிடங்கள் மட்டுமே தோன்றினாலும் தன் அனுபவ நடிப்பால் அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்தார். சமீபத்தில் வெளியான குறும்படத்திலும் அவருடைய நடிப்பு பலரின் பாராட்டுகளை பெற்றது. இது ஜனகராஜ் என்ற கலைஞன் எந்த கதாபாத்திரத்தையும் கையாளக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது. ஜனகராஜின் வெற்றி என்பது தற்செயலானதல்ல, அது ஒரு தெளிவான யுக்தி. தனக்கு எது வராது என்பதை விட தனக்கு எது வரும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதை தன் பலமாக மாற்றிய ஒரு கலைஞனின் வெற்றி அது. அவர் கவுண்டமணி செந்திலின் இடத்தை பிடிக்க நினைக்கவில்லை, மாறாக அவர்களுக்கு அருகில் தனக்கென ஒரு புதிய இடத்தை உருவாக்கினார். அந்த இடத்தில் அவர் ஒருவரே ராஜா. அவருடைய புலம்பல்கள், அவருடைய எரிச்சல்கள், அவருடைய பரிதாபமான பார்வைகள் என அனைத்தும் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவை. இன்று பல திறமையான நகைச்சுவை நடிகர்கள் வந்துவிட்டாலும் ஜனகராஜ் விட்டுச் சென்ற அந்த சாதாரணனின் இடம் இன்றும் யாராலும் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடமாகவே இருக்கிறது. ஜனகராஜின் எந்த காமெடி காட்சி உங்களை இன்று வரை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறது? தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சு காமெடியா, அல்லது என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா புலம்பலா? உங்கள் மறக்க முடியாத நினைவுகளை கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து இது போன்ற மேலும் பல சினிமா அலசல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.